அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நரம்பு தளர்ச்சி எப்படி குணப்படுத்தலாம்? நரம்பு தளர்ச்சி வந்துச்சுன்னா நம்ம பசலைக்கீரை, வெத்தலை இலை மாரி ஒரு இலை இருக்கும், அதை நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபினும் அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் கொத்தவரங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் நீர்மூலி விதை சூடான பாலில் போட்டு பவுடரை போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும், ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் முருங்கைப்பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெச்பி ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே மாதிரி வல்லாரைக்கீரையை துவையல் மாரி சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். துவையல் மாரி சாப்பிட்டிங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாகும், நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். அதே போல் விளாம்பழம் காட்டுங்களில் இருக்கும், இப்போ வீட்லேயும் கடைங்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளாம்பழத்தை உடச்சி உள்ள சதைப்பற்று கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அது கூட பனை வெல்லம் எதுனா சேர்த்துக்குங்க, இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் முளைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, அதை கடைஞ்சி சாப்பிட்டுங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் நரம்பு தளர்ச்சி குணமாகிறதுக்கு எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும், நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். அதே போல் பேரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குவாங்க, இதய படபடப்புக்கு சரியாகிவிடும், நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். அதே போல் இதயம் பலப்பட ஒரு 2 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, 2 செம்பருத்தி பூ எடுத்துங்க, காலையில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. அதேமாதிரி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும், ரத்த அழுத்தம் குறையும். அதே போல் 2 எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, துண்டாக எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணிக்கங்க, சாறை பிசைஞ்சு எடுத்து ஜூஸ் போட்டுக்குங்க, வெறும் தோலை துண்டாக நறுக்கி 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. ஒரு 50 கிராம் இஞ்சி துண்டை சீவிட்டு நல்லா நசுக்கி 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. 2யும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி 48 நாட்கள் வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வரலாம். இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அடைஞ்சிரும். அப்படி அந்த வடிகட்டின தண்ணியோட தேன் கலந்து சாப்பிட்டாலும் இன்னும் நல்லது. இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் டிஜிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி கொலஸ்ட்ரால் அளவு நார்மலுக்கு வந்துடும். அதே போல் நம்ம இதயம் பலப்படுறதுக்கு கணவாய் மீன் ஒன்று இருக்குது, கணவாய் மீன், பவள மீன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இதயம் பலப்படும். அதே கொடுவா மீன் ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டிங்கன்னா முகம் பளபளக்கும். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் இறால் சாப்பிடுவாங்க, இறால் சாப்பிடுவாங்க, நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. இதிலே மத்தி மீன் ஒன்று இருக்குது, மத்தி மீன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதிக்கிறவங்க இவங்களாம் சாப்பிட்டா மத்தி மீன் சாப்பிட்டு தான் நல்லது, சர்க்கரை அளவு கண்ட்ரோலாக இருக்கும். அதே போல் இளநரை மறையறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்கடி குடிச்சுடுவாங்க. அதே போல் வெண்தாமரை இதழ்களை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க, இளநரை மறையும். அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சுடுவாங்க, இளநரை மறையும். அதே கருவேப்பிலை பழத்தினுடைய பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை நல்லா திறன்பட ஏற்படும், கண் பார்வை நல்லா தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.